மன்னா. அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள். காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிற. என்ன உமுக்கம் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ கண்டென்ட் என்னன்னா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அது வயசு. ஆனால் இப்போ என்னன்னாக்கா, பிக் பாஸில் வாட்டர் மெலனை பார்த்தா சிரிப்பு வந்து, அப்புறம் பலூனாக்காவை பார்த்தா உடனே ஃபீவர் போயிடும். இப்போ அதை ட்ரை பண்ணலாமா? ஓகே, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுறேங்க. ஹலோ ஸ்மைலிஸ், ஆரம்பிக்கலாமா? பாது கிட்டு வாங்க. சும்மா விழ சொன்னா என்ன தள்ளி போய் விழுற? என்ன மாமா அத்தை, நாளைக்கு உங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வர போற மறுவளவல் கண்டுக்காம போறீங்க. முதல்ல நீ பொம்பளையா இருக்கா கத்துக்கடி, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆசை. நம்ம வாட்டர் மலால குறைஞ்சவர் இல்லையா? என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உனக்கு லவ், தெரியும்ல? என்னோட உண்மையை சொல்ல வரேன்ப்பா. டைட்டில் வின்னர் அது இதெல்லாம் என்னோட செகண்டரி. ஓகேங்களா? நான் எவ்வளவு நாள் இருக்கணும் அந்த நாள் வரைக்கும் என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் காட்டணும். அதுதான் என்னோட மெயின். இவ்வளோ நான் ஆக்டிங் ஸ்கில்ல காமிக்க மாட்டாரு. நம்மளதான் போட்டு அது போல உயிரை வாங்குவாரு. சார் காமெடி பேசுவாங்க. மேல தொடடா, கீழே தொடடா, வடிவேல் மாதிரி பண்றாரா? படுத்துறானே, தரைய தொடடா. என்ன நிறைய இருக்கு. வடிவேல் சாரியை மிஞ்சிட்டு வரப்பா. எப்பா கிளம்பிட்டாங்க. கைய பாருங்க, என்னடா இது இப்படி கை வச்சுக்கிறான். யாரெல்லாம் இதை மிஸ் பண்றீங்க? விஷால தனியா கூட்டிட்டு போய் இந்த டாஸ்க விளக்குங்க. நான் விளக்குறேன். ஒரே நிமிஷம். அது முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்களா, அது என்னது? ரூல்ஸா? செட் ரூல்ஸ் கேட்டது. சாப்பாடு. ஓ, அதுதான் அப்படி சொன்னீங்களா? செட்டா? அது சரி சரி. செட் மீல்ஸ். செட் ரூல்ஸ். செட் ரூல்ஸா? சாப்பாடுக்கு இங்கிலீஷ்ல என்ன? சாப்பாடுக்கு இங்கிலீஷ்ல ஃபுட். ஹோட்டல்ல போனா என்ன கேப்பீங்க? ஒரு செட். ஓகே, சரி சரி சரி, ஓகே. புரிஞ்சுதா? அத கொடுக்கப்படும் அளவில் மொத்தமாக சாப்பிட்டு முடிக்கணும். இவ்வளவுதான் டாஸ்க். சரி, ஓகே 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 சார். சரியா? வச்சுட்டுமா? இல்ல கொஞ்ச நேரம் பேசலாம். அப்புறம் சரி சரி சரி, வச்சிடறேன். அப்புறம் எதுவும் இல்லைங்க, வைக்கலாம். சரி வைக்கிறேன். அவரோட வாய்ஸ் தான் ஹைலைட். அரோரா இன்ட்டு அரோகரா. ஆரோரா ஆரோரா அரோரா. அதுல டெம்பா ஸ்ட்ரென்த் அவங்களா தட்டுறாங்க, தானா தட்டிக்கிட்டா தெரியல. அதுவும் நல்லதான் ஆயிடுச்சு. ஆகுது. உன் வயசு என்ன, அவ சைஸ் என்ன? இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கிடையாதுயா. நம்ம தான் இன்னும் சிங்கிளாவே சுத்தி நிக்கிறோம். ஒருவேளை தள்ளி பாக்குற பார்வைய பாருங்களேன். என்னடா பண்றான் அவன்? அவன் பாக்குற பார்வையும் சரியில்லை, படல் தட்டுறதும் சரியில்லை. அதுல ஒரு குண்டச்சி கராத்த பழகிருப்பா போல இருக்கு. அவ அடி மட்டும் தனியா தெரியும். இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து பாருங்க. இங்க வந்துருச்சு. மூடிட்டனே, இல்லன்னா வெளியே வந்து வந்திருக்குமே. கரெக்டா நெஞ்சிலே மெதிச்சாங்க பாரு. மாஸ்டர் ஆப்பிள் ஃபிஸுக்கு போர் யாவது உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ டேக் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் மெலன் ஸ்லாக் விக்லெட் என்ன சொல்லுங்க? நைஸ் ட்ரை.
பிக் பாஸ் 9 இவரால் தான் ஹிட் ஆயிடுச்சு. என்னதான் சொன்னாலும் இவர் தண்ணி ரகம் தான். இவனை பார்க்கும்போது அஜித் ரேஸுக்கு போயிட்டாரு, விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு, சூர்யா பாம்பேக்கு போயிட்டாரு. சோ இந்த அடுத்து இந்த தமிழ் சினிமா உலக யார் காப்பாத்த போறா அப்படின்னு எல்லாரும் ஒரு கொஸ்டின் மார்க் பண்றப்ப வாட்டர்மில்லன் ஸ்டாரோட என்ட்ரி இருக்கு. யோ உன்னால ஸ்டார்னு நீயே சொல்லிக் கூடாதியா, அதை நாங்க சொல்லலையா?